வணக்கம் நண்பா, நான் உங்கள் தமிழ் டெக்னிக்கல் குருஜி. இன்றைக்கி நம்முடைய சேனலில் நம்ம இந்திய தயாரிப்பை தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். மைக்ரோமேக்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். மைக்ரோமேக்ஸுங்கிற பிராண்டு ஒரு 2-3 வருஷம் இல்லைனா 5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க. போன வருஷம் திடீர்னு மைக்ரோமேக்ஸ் இன்கிற பிராண்ட் பேரில் சந்தைக்கு வந்திருந்தாங்க. இன்ஃபார் இந்தியா. நம்ம இந்தியாவின் தயாரிப்பு இப்போது நோட் 2ன்னு ஒரு ஃபோன் அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி இதோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் கிட்டத்தட்ட ஒரு ஷார்ட் ரிவ்யூ மாதிரி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸில் என்னென்ன வருது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெரிய வரும். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக எல்லாம் கலந்து நம்ம பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம் நண்பா. அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்முடைய தமிழ் டெக்னிக்கல் குருஜி சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா கீழே ஃபாலோங்கிற பட்டன் இருக்கும். யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைங்கிற பட்டன் இருக்கும், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் டேப் பண்ணி ஆள் கொடுக்கும்போது நான் எப்பப்போ உங்களுக்கு இந்த மாதிரி புதிய அப்டேட் கொடுக்கும்போது டான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபுல்லாக பாருங்கள். நண்பா, இப்போதைக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்ட்டு. ஏன்னா ஒரு பொருள் நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறோம். அந்த பாக்ஸுக்குள்ளாடி என்னென்ன விஷயங்கள் தருவாங்க அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த பாக்ஸை பிரிக்கும் போது மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வாரண்டி பற்றி சொல்ல வராங்க. அடிஷ்னலாக 1 இயர் வாரண்டி தராங்க. அதாவது நார்மலாக 1 இயர் வரும். அதுக்கு மேலே வேணும்னா இதை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுற அதை பற்றி சொல்ல வராங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் தந்திருக்காங்க. நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு லுக்கில் டிசைன் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண மாதிரி தோணுது. அந்த ஸ்மார்ட் ஃபோனை ஒதுக்கி வச்சதுக்கப்புறமா இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்குது. அந்த குட்டி பாக்ஸோட பேக் சைடில் சிம் எஜெக்டர் நார்மலாக வர மாதிரி தான், ஃபோன் அன்பாக்சிங்கில் வர மாதிரி தான். அப்புறம் ஒரு குயிக் ஸ்டார்டர் கேட் இருக்குது. இந்த ஃபோனுக்கு கேஸ் தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்க்ரீன் கார்டு தந்திருக்காங்க. ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஹை குவாலிட்டி கேபிள் தந்திருக்காங்க. அப்புறம் சார்ஜிங் அடாப்டர். இவ்வளோ தான் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வரும். ஃபோனு மட்டும் டிசைன்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி பேக் வந்து பார்த்திங்கன்னா இன்கிற பிராண்ட் வரும்போது அது ஒரு கலர் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கலர் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக்கான ஒரு பேக்கிங் வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இவ்வளோ தான் அன்பாக்சிங் ஓவர். அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ஃபோன் பார்த்திங்கன்னா டிசைன்ஸ் வைஸ் வேறு லெவலுக்கு வச்சு செஞ்சுருக்காங்க. தாறுமாறா வேறு லெவல் தான், சான்ஸே கிடையாது. சாம்சங்கோட எஸ் சீரிஸ் எந்த மாதிரி பண்ணுவாங்களோ அதே மாதிரி டிசைன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு டிசைன்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். இன்கிற பிராண்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண டிசைனுக்கும் இதுக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு புத்துணர்ச்சி, புதிய ஒரு வித்தியாசமான படைப்புன்னு கூட சொல்லிக்கலாம். அதாவது இது வந்து ஒரு ராயலான டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹார்ட்வேர்லாம் ஏதாவது சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்களான்னு அதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இது வந்து ஸ்கிரிப்டட் வீடியோ எதுவும் கிடையாது. இருக்கிறதுபடி ஃப்ளோவில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்கிறத அப்படியே நான் சொல்கிறேன். அது இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். என்ன சொல்கிறேன்னா அது நேச்சுரலாக இருக்கும். வீடியோவில் பார்க்குறீங்களா, அந்த ஃபோன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் ஃபோன் வாங்கினாலும் இருக்கும். செயற்கையான லைட் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இயற்கையான லைட்டு தான். அவ்வளோதான். இதோட பேக் சைடை பாருங்கள். உங்களுக்கு 4 கேமரா தந்திருக்காங்க. பார்க்கும்போது தெரியும். அந்த எட்ஜஸ் எல்லாம் பார்க்கும்போது, அந்த கட்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசங்கள் தனியாக தெரியும். அந்த டிசைன்ஸ் எல்லாமே டிசைன்ஸ் வைஸ் தாறுமாறாக பண்ணியிருக்காங்கன்னு சொன்னேன். அது பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது மெயின் கேமரா இதில் 48 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் அல்ட்ரா வைடில் ஷாட் எடுக்கிறதுக்காக இன்னொரு 5 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. அப்புறம் பொக்கேக்கு 2, மேக்ரோக்கு 2, இப்படி 4 கேமரா இருக்குது. பேக் ஃப்ளாஷ் இருக்குது. அது எல்லா ஃபோன்லேயும் இப்போ வர்றது தான். அப்புறம் கீழ் சைடில் இன்கிற அந்த பிராண்ட் நேம் பொறிச்சிருக்காங்க. தென் அப்படியே ஃப்ரண்டில் வந்துட்டிங்கன்னா செல்ஃபி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு 16 மெகாபிக்சல் கேமரா தந்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபோனை தூக்கி பார்க்கும்போது கொஞ்சம் வெயிட்டாக இருந்த மாதிரி தான் ஃபோனு தோணுது. சைட் வியூ பார்க்கும்போது ஸ்லிம்மான ஃபோன் மாதிரி அந்த லுக்கை கொடுக்கல. நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இதில் கொண்டு வந்திருக்காங்க. 25 நிமிஷம் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா ஃபோன் வந்து 50% சார்ஜ் ஆகிடுமா. அந்த மாதிரி விஷயம் கொண்டு வந்திருக்காங்க. செக் பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகிடுச்சுன்னா 25 நிமிஷம் சார்ஜ் பண்ணும்போது எனக்கு 43% தான் சார்ஜ் ஆச்சு. அது கூட இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு ஃபோனுக்கும் வேறுபடுமான்னு நமக்கு தெரியலை. நான் செக் பண்ணும்போது இவ்வளோ தான் வந்துச்சு. வெயிட் இருக்குதுன்னு சொன்னேன். ஃபோனு 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. அதோட வெயிட்டாக கூட இருக்கலாம். வெயிட்டு கொஞ்சம் வெயிட்டாக தான் உணர முடியுது. ரொம்ப சாலிடான ஒரு ஃபோன் மாதிரி இருக்குது. டைப் சி போர்ட் தந்திருக்காங்க. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அப்புறம் சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தந்திருந்தாங்க. அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நான் காமிக்கிறேன். அவங்க என்ன சொன்ன வராங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து அன்லாக் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததில் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் இல்லை, ஆனால் ஃபாஸ்ட்டாக அன்லாக் பண்ணுது. வேணால் நான் சாம்பிள் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள். ஃபோனை லாக் பண்ணதுக்கப்புறமா
வைக்கும்போது அன்லாக் ஆகிற டைம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இது வந்து அன்லாக் ஆகுது. இந்த மாதிரி தான் இருக்குது. சூப்பர் ஃபாஸ்ட்னு சொல்ல முடியாது, ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆகுது அப்படி சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதில் மெயின் பார்ட்டுக்கு வந்துடலாம். ப்ராசஸரை பொறுத்த மட்டும் மீடியாடெக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. இதில் 8 கோர் இருக்குது. அதாவது லாகில் பார்க்கும்போது எப்படின்னா 2 கோர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டே இருக்குது, அசுர வேகத்தில் ஓடிட்டுருக்கு. மீதி 6 வந்து நார்மல் ஸ்பீடில் டக்னு ஓடிட்டுருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே ஜிபியூ பார்த்திங்கன்னா மேலி G76 ஜிபியூ பயன்படுத்தியிருக்காங்க. மதர் போர்டு விஷயத்தில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து அந்த ப்ராசஸருக்கும் இருக்கக்கூடிய லிங்கில் வந்து சின்ன சின்ன சேஞ்ச் வருது. எப்படின்னா இதில் வந்து லிக்விட் கூலிங் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் பிசியில் பார்த்துருப்பீங்க லிக்விட் கூலிங் டெக்னாலஜி, அதாவது சூப்பர் ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து கூல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜி, அதை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் 4 ஜிபியில் ரேம் தந்திருக்காங்க. ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு 64 ஜிபியில் வருது. இந்த வாட்டி டிஸ்பிளேயில் வந்து சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. AMOLED டிஸ்பிளே பயன்படுத்தியிருக்காங்க. ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஆன் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிஸ்பிளே கொஞ்சம் தனியாக யூனிக்காக இருந்த மாதிரி தெரியும். அதுதான் இந்த AMOLEDோட வித்தியாசம் தான். ஸ்க்ரீன் சைஸ் வந்து உங்களுக்கு 6.43 இன்ச்சில் தந்திருக்காங்க. அதே மாதிரி டுவல் வால்டி சப்போர்ட் இருக்குது, டுவல் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஓஎஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Android 11 OS லோட் பண்ணியிருக்காங்க. பியூரான OS, அதாவது ஸ்டாக் க்ரோமா யூஸ் பண்ணுற ஒரு முழுமையான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு வரும். 4GB ரேம் தான் ஃபோனில் கொடுத்துருக்காங்கங்கிற அந்த குறை வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து பியூர் OS மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக் ஃப்ரீயாக இருக்கும். பியூர் OSன்னு வரும்போது கஸ்டமைஸ்டு ரோம்னு வரும்போது தான், அதாவது ஏற்கனவே அந்த ப்ராசஸர் கம்பெனிக்காரங்க நிறைய பக் வச்சுருப்பாங்க. அப்புறம் ஓஎஸ்லேருந்து இருக்கக்கூடிய பக்கு, அந்த ஓஎஸை கஸ்டமைஸ் பண்ணும்போது அதை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய எக்ஸப்ஷன்ஸ், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும். அதுவே வந்து ஃபோனு வந்து ஸ்லோ ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதில் வந்து ஸ்டாக் ரோம் வரனால கிட்டத்தட்ட அந்த பியூர் ஃபீல் வந்து வருது. என்னை பொறுத்த மட்டும் நான் ஃபுல்லாக செக் பண்ணலை. அந்த ஃபீல் வரும்போது எனக்கு புரிஞ்சிடுச்சு, இது வந்து ஓஎஸ் தாறுமாறு. இவ்வளோ ரேமுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து போதும், நல்லா அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. கேம் விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பரவாயில்ல அப்படி சொல்லலாம், அந்த மாதிரி இருக்குது. நம்ம இந்தியன் பிராண்டு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படி அந்த பாணியில் பார்த்தீங்கன்னா ஓகே நல்ல ஃபோன் சொல்லலாம். ஆனால் நேர்மையாக சொல்ல போனால் எப்படி சொல்லலாம்னா பரவாயில்ல அப்படி சொல்லலாம். கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பரவாயில்லன்னு சொல்லலைன்னா நல்லா இருக்குது. டிஸ்பிளே நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. டிஸ்பிளே வந்து யூனிக்காக இருக்குது. பகல் நேரங்களில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட மத்தியான வேலை வியூ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கும்போது புரிஞ்சிருக்கும். டிஸ்பிளே தாறுமாறாக பண்ணியிருக்காங்க. கேமிங்க்கு மட்டும் கொஞ்சம் இது வந்து கேமிங் ப்ராசஸர் தான், ஆனால் ரொம்ப ஒரு ஸ்டாண்டர்டான பெர்ஃபார்மன்ஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. கேம் விளையாடலாம், ஓரளவுக்கு கோர்லாம் நல்லா வேலை செஞ்சுருக்கு, ஜிபியும் ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், பெருசாக நான் போகல. நண்பா, வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கேமரா சாம்பிள் நான் காமிக்கிறேன், அது பார்க்கும்போது ஒரு சில ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இனி கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் பார்க்குறது இதெல்லாமே பேக் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஷாட். இந்த ஷாட் எந்த மாதிரி வந்திருக்குங்கிறத பாருங்கள், பரவாயில்ல. இன்னொரு ஷாட் நான் காமிக்கிறேன். இந்த ஃப்ளவரை பாருங்கள், இதுவும் பரவாயில்ல. சில ஷாட் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா மிஸ் ஆன மாதிரி இருக்குது. சில ஃபோட்டோஸில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறமா மேக்ரோ ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். பரவாயில்ல, 2 மெகாபிக்சல் கேமராவுக்கு நல்ல அவுட்புட் தான் வந்திருக்கு. இதுவே வேறு ஒரு பிராண்ட் இருக்குது, பெரிய ஒரு பிராண்டு பேர் சொல்ல வரல, அது கூட எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த பட்ஜெட்டுக்கு இது தாராளம். அப்புறம் ஃபோனோட கேமரா ஒரு ஆப்ஜெக்டை எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ரெகக்னைஸ் பண்ணுதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், இது வந்து ஃபோக்கஸில் தான் இருக்குது, ஆனால் ஃபோக்கஸ் ஆன மாதிரியே தெரியலை. ஃபோக்கஸ் பண்ணுது, அதுக்கப்புறம் பயப்படுது கேமரா.
அல்காரிதம் கரெக்டாக உங்களுக்கு வந்து அப்ளை ஆன மாதிரி தெரியலை. இங்கே பார்க்கும்போது தெரியும், இந்த சாம்பிள் பார்க்கும்போது தெரியும். திடீர்னு வந்து ரெகனைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் திரும்ப என்னடா இது ஃப்ளவரா இல்லை வேறு ஏதாவது ஆப்ஜெக்டா, பூனையா இல்லை குதிரையா, அந்த மாதிரி யோசிக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் வருது. ரெகனைஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அல்காரிதத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக தேவை இருக்குது. இந்த சாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மூலிமா எடுக்கப்பட்ட ஃபோட்டோ நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது நார்மல் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இதை பார்த்து வச்சுக்கோங்க. நான் அடுத்தது போர்ட்ரேட்டுக்கு மாற்றுவேன். மாற்றும்போது இன்னும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். பார்த்துட்டிங்கன்னு நினைக்கிறேன். போர்ட்ரேட்டுக்கு சேஞ்ச் பண்ண போகிறேன். சேஞ்ச் பண்ணிட்டேன். இதை பாருங்கள் எப்படி வந்திருக்குங்கிறத. இப்போ ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள் ஓவர், பேக்லேயும் ஒரு சில சாம்பிள்ஸ் நான் காமிச்சிட்டேன். இனி ஃப்ரண்ட் கேமரா மூலிமா ஷூட் பண்ணால் ஒரு வீடியோ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது ஃப்ரண்ட் கேமரா சாம்பிள். விண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக வீசிட்டு இருக்கு. சவுண்ட், ஆடியோ குவாலிட்டி இந்த விண்டில் எந்த மாதிரி இருக்குங்கிறத பாருங்கள். ஃப்ரண்ட் கேமரா பரவாயில்ல. டெப்த்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தெரியுது. பரவாயில்ல, குறை சொல்ல முடியாது. ஆடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கேட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா விண்டு வந்து முடிய பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பரவாயில்ல ஃப்ரண்ட் கேமரா. இனி உங்களுக்கு பேக் கேமரா வீடியோ சாம்பிள் காமிக்கிறேன். இதை பாருங்கள். பேக் கேமராவை பொறுத்த மட்டும் சிறப்பாக வேலை செஞ்ச மாதிரி எனக்கு தெரியலை. உங்களுக்கு எதாவது தெரியுதுன்னு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு மீடியம் ரேஞ்சில் இருக்குது, மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. ஹெச்டிஆர் ஷாட் ஒன்று எடுத்துருக்கேன் பாருங்கள். ஹெச்டிஆர் ஷாட் வந்து இதில் நல்லா வந்திருக்கு. இந்த ஷாட் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷாட் வந்து நான் எடுக்கும்போது ஈவினிங் டைம் இந்த மாதிரி ஒரு ஷாட் நான் எதிர்பார்க்கல. ஹெச்டிஆர் உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. இந்த ஃபோட்டோ உத்து பாருங்கள், எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது தெரியும். ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5:45 இருக்கும். அந்த டைம் எடுக்கப்பட்ட ஷாட்டு அவள் எப்படி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இந்த விஷயத்தில் பாராட்டலாம். ஹெச்டிஆர் வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. எல்லா கேமரா சாம்பிள்ஸும் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் சந்தைக்கு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 14 இல்லைனா 15 அந்த ரேட்டுக்கு உள்ளாடி தான் இருக்கும்னு என்னுடைய கணிப்பு இருக்குது. ஆனால் எல்லா ஹார்ட்வேர் வைஸும் சரி தான், எல்லா விஷயமே நம்ம சேர்த்து பார்க்கும்போது என்னுடைய ப்ரைஸிங் வந்து ஒரு 12,000 ரூபாய்க்கு கிடச்சிருந்தா நல்ல ஒரு ஃபோன் நான் சொல்லிப்பேன். 14ங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. ஆனால் டிசைன்ஸ் வைஸ் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு டிசைன். மைக்ரோமேக்ஸ் கிட்டே இருந்து, அதாவது இன்கிற பிராண்ட் கிட்டே இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. இவ்வளோ நல்லா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு டிசைன் வந்து பிச்சு உதறி இருக்காங்க. நல்லாவே இருக்குது அந்த டிசைன்ஸ். நண்பா, ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ எல்லாமே உங்ககிட்ட இருக்கிறது படியே ஒப்படைச்சிட்டேன். நேர்மையாக என்னால் என்னென்ன விஷயங்கள் கரெக்டாக பண்ண முடியுமோ எல்லாமே நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணும்னா அது என்ன கேட்ஜெட் ரிவ்யூ பண்ணணுங்கிறத கீழே கமெண்டில் தெரியப்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மணி ஏர்னிங் சீரிஸ் வீடியோ வேணும்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணுங்கிறத கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதிகம் பேர் ஒரே விஷயத்தை கேட்டிங்கன்னா அது தெரியணும். கமெண்டில் பார்க்கும்போதே புரியும். அந்த டாப்பிக் எடுத்து நான் உங்களுக்காக வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸை சந்திக்கலாம் நண்பா. கீப் சப்போர்ட்டிங்.